நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது நிலா கோரைக்கடை, ஆலங்குளம் மற்றும் பாவூற்றத்திரம். ஆண்டுடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் இந்த 2025 நம்முடைய சிலுவை தியான நேரம் என்ற நிகழ்ச்சியை நம்முடைய ஜாஸ்வா டிவியிலே ஒளிபரப்பும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதிலே முதலாவது நாளாக கூட ஆண்டவர் என்னை அடியேனையும் ஆண்டவர் இந்த நிகழ்விலே சிறிது நேரம் ஆண்டுடைய வசனத்தை தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய ஜாஸ்வா டிவியிலே தினசரி 44 நாட்கள் சிலுவை தியான நேரம் என்ற நிகழ்ச்சி காலை 7 மணிக்கும் அதனுடைய மறு ஒலிபரப்பு மாலை 6 மணிக்கும் நம்முடைய டிவியிலே ஒளிபரப்பாகிறது. இதை கண்டு ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களோடு இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். இப்பொழுதும் கூட இந்த முதலாவது நாளிலும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபம் செய்து இந்த சிலுவை தியான நேரத்தை நாம் தொடங்குவோம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த வேளையிலும் கூட அந்த சிலுவை தியான நேர நிகழ்ச்சிக்கு ஆண்டவரே இதை பார்க்கிற ஜனங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வேலையை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தருணமாக ஜெபிக்கிறோம். இதிலே சொல்லப்படுகிற சிலுவை தியான வார்த்தைகள் ஆண்டவரே எனக்கு எங்களுக்கு ஆண்டவரே ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த காரியங்களை நீர் நடத்தணுமாறு ஜெபிக்கிறோம். நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரியவராக இருந்து ஒவ்வொரு ஊழியரும் எடுத்து பயன்படுத்தும், ஒவ்வொரு ஊழியரையும் எடுத்து பயன்படுத்தும், வல்லமையாக பயன்படுத்தும். நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கடந்த வருடம் கூட நாம் இந்த சிலுவை தியான நேர நிகழ்ச்சியிலே 44 ஊழியர்களை கொண்டு ஆண்டவர் நடத்தினார். அதேபோல் இந்த வருஷமும் ஆண்டவர் வல்லமையாக நடத்துவார். ஆண்டவருக்கே மகிமை. இதை கவனமாக அந்த வார்த்தைகளை கேளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வசனங்களின்படி கிரியை செய்வார். இப்பொழுதும் கூட நாம் இந்த சிலுவை தியான பகுதிக்கான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம். தகப்பனின் நேசம், தகப்பனின் அன்பு என்று இந்த தலைப்பிலே இன்றைய தியானம் இருக்கிறது. யோவான் 3:16 வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பது இந்த வேத வசனம். ஒரு பாடலை பாடி இந்த வசனத்தின் அர்த்தங்களை நாம் உணர்ந்து கொள்வோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சேனை
தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையால் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. திட நம்பிக்கை தைரியம் தந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் தந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். இந்த வசனம் சொன்னபடி 3:16 சொன்னபடி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுவது. அந்த வசனத்தின்படியே இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா
நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஆனாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து இந்த நிமிஷம் வரை வைத்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய மரண பரியந்தம் அல்லது ஆண்டவருடைய வருகை பரியந்தம் நம்மை காப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். எந்த விதமான எத்தனையோ ஜனங்கள் நமக்கு எதிராக வந்தாலும், எத்தனையோ ஜனங்கள் நம்ம எதிர்த்து நின்றாலும் ஆண்டவர் நம்மோடு இருந்து தாவீதுக்கு எப்படி ஆண்டவர் உதவி செய்தார், அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் உதவி செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். அக்கினி போல நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனைகளெல்லாம் ஜெயம் எடுப்பதற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷமும் நம் பக்கத்திலிருந்து ஆண்டவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். அதுதான் அந்த வேதவசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் இத்தனை காரியங்களையும் செய்வதற்கு அவன் வல்லவராயிருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும், பாடுகளையும், உபத்திரவங்களையும் ஆண்டவர் மாற்றி போடுவதற்கு வல்லவராயிருக்கிறார். எல்லாம் வரும், நெருக்கங்கள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். அவர் பெரியவர். அதைத்தான் யோவான் 1:9 சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது திரைப்பட நடிகர் அன்பு சகோதரர் ஏவிஎம் ராஜன் அவர்கள் பயங்கரமான ஒரு விக்கிரக பக்தர். அந்த பக்தர் அவருடைய கடைசி நாட்களிலே பயங்கரமான அவருடைய குடும்பங்களில் ஏற்பட்ட சோதனைகளால், பணப்பிரச்சனையினால் ஆண்டவர் அவர்களை சந்தித்தார். ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொண்டார். அது முதல் அவருடைய வாழ்க்கையே மாறியது. அவருடைய வாழ்க்கையே மாறி இன்று இருக்கிறார், என்றும் ஜீவனோடு இருக்கிறார். ஆண்டவருக்கென்று அவருடைய பணிகளை செய்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒளியானது இழந்து போய் இருளுக்குள் தள்ளப்படும் பொழுது ஆண்டவர் வந்து அந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க செய்கிறார். அதே போல தான் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தோ அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், இனி இந்த உலகத்தில் வாழ முடியாது என்று சொல்லி நினைக்கிற நினைவுகள்லாம் வந்த பொழுது ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசித்தார். அவர் எங்களுடைய கரங்களை பற்றினார். நாங்கள் போய் அவர் கரங்களை பிடிக்கலை, நான் போய் அவர் கரங்களை பிடிக்கலை. அவர் எங்களுடைய கரங்களை பிடித்து இருளில் இருந்த என் வாழ்க்கையை ஆண்டவர் வெளிச்சமாக்கிறார். அப்படிப்பட்ட இருள் நிறைந்த வாழ்க்கையிலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரிடத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். அவர் பெரியவராக இருந்து வழி நடத்துவார். இந்த சிலுவை தியான நிகழ்ச்சியிலே ஆண்டவர் என்னையும் இந்த வார்த்தையை சொல்லும்படியாக வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய சுத்த கிருபை. எனக்கு பலனோ என்னுடைய அதாவது என்னுடைய சத்துவமோ கிடையாது. ஆண்டவர் என்னோடு இருந்து என்னை ஒவ்வொரு நிமிஷமும் நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார். நெருக்கங்கள் வந்தது, பாடுகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, எல்லாவற்றிலும் என்னை தேறுதல் அடைய செய்து இந்த நிமிடம் வரை அவர் நிறுத்தி இருக்கிறார். அந்த உலகத்திலே பிரகாசிப்பிக்கிற ஒளியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அதாவது ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு திரளான மீட்பு உண்டு. ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு திரளான மீட்பு உண்டு. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் கொடுத்து பயப்படாதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மோடு வரும் சொந்தங்கள், உற்றார்கள், உறவினர்கள் எல்லோரும் நம்மை கைவிட்டாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாமல் நடத்துவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவதற்கு வல்லவராயிருக்கிறார். இயேசுவை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய அன்பு, முழு அன்பு நமக்கு கிடைக்கிறது. அவருடைய அன்பு, முழு அன்பு நமக்கு கிடைக்கிறது. அந்த அன்பை பெற்றுக்கொண்டு நாமும் அவர் மேல் அன்பு செலுத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இந்த பரிசுத்தவான் இந்த பாடலை எப்படித்தான் பாடியிருக்கிறார். அவருடைய முகம் நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய திருநாமம் அறிந்தவர்கள், அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. அவரை நம்பினோர், அவர் ஒரு நாளும் அவரை நம்பினோரை ஒரு நாளும் அவர் மறப்பதில்லை. அவரை தேடி வந்தோரை ஒரு நாளும் அவர் வெறுக்கிற தேவன் அல்ல, வெறுக்கிற தேவன் அல்ல. உடைந்த பாத்திரம், இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி ஒரு நாளும் மறக்கிற தேவன், ஒதுக்குகிற தேவன் அல்ல. எல்லோரையும் அரவணைத்து அன்பு செலுத்துகிற தேவன், அன்பு செலுத்துகிற தேவன். அந்த அன்பு தெய்வத்தை நோக்கி நீங்களும் ஓடி வாருங்கள். இந்த சிலுவை தியான நாட்களிலே அன்பு தெய்வத்தை நோக்கி நீங்கள் ஓடி வாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். மீண்டும் அறிவிக்கிறோம், இந்த சிலுவை தியானம் என்பது, சிலுவை தியான நேரம் என்பது காலை 7 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் இது ஒளிபரப்பாகிறது. 44 நாட்கள் பல்வேறுபட்ட ஊழியர்களை கொண்டு இது சிலுவை தியானம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியர்கள் இதிலே பிரசங்கங்களை செய்வார்கள். ஆர்வத்தோடு கேளுங்கள், விருப்பத்தோடு கேளுங்கள். இதிலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனித்து உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். எப்பொழுதும் கூட நாம் ஜெபம் செய்து இந்த சிலுவை தியான நேரத்தை நிறைவு செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.
ஆண்டவரே மீண்டும் இந்த நாட்களை காண கொடுத்து ஆண்டவரே இந்த சிலுவை தியான நேரத்தின் ஆண்டவர் இந்த முதல் நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிற்பதற்கு எனக்கு எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எனக்கும் என்னுடைய ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கும் ஆண்டவரே பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வசனங்கள் மூலமாக நீர் கிரியை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டு ஆண்டவரே உம்மை நோக்கி உம்முடைய அன்பை நோக்கி நாங்கள் பிரயாணப்பட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இது முதல் நாள் ஆண்டவரே, இன்னும் 43 நாட்கள் இருக்கிறது ராஜா. இந்த சிலுவை தியான இந்த நாட்களிலே ஆண்டவரே நீர் பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறைத்து ஆண்டவரே நீர் பேசணுமாறு ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே அவருடைய வாயிலிருந்து உம்முடைய வார்த்தை வரணுமாறு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், எல்லாம் மகிமையுமக்கு செலுத்துகிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நடப்பதற்கு ஆண்டவரே இதை செயல்படுத்துகிற ஆண்டவரே ஆபீஸில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீர் பலன் கொடுத்து எல்லாவற்றையும் ஞானமாக விசேஷித்த ஞானத்தோடு செயல்படுத்த நீர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்பர்களாய் குடும்பமாய் கொண்டாடி மகிழ நிலா கூரை கடை வாங்க. நமது நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரத்தில் உள்ளது. மதியம் மற்றும் இரவு உணவுக்கு சிறந்த இடம். அருகில் பழைய சந்தை, பாவூர்சத்திரம் மற்றும் ஆலங்குளம் இந்தியன் வங்கி கீழ்ப்புறம். சீரக சம்பா மட்டன் மற்றும் சிக்கன் பக்கெட் பிரியாணி கிடைக்கும். உங்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் உணவுகள் செய்து கொடுக்கிறோம். நிலா கூரை கடை ஆலங்குளம் மற்றும் பாவூர்சத்திரம்.